வெல்கம் டு மை சேனல் ஹலோ வாஸ். நீங்கள் இன்னுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுக்குறேன், அதையும் போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் சேனலோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் என்ன வீடியோ போடுறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பேபி சீரிஸோட எபிசோட் 18ல் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாய் தான். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாய். ரொம்ப என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டீஸ் என்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கின ஒரு டாய்ஸ் தான். இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஆஃப்டர் ஒரு 9 months 10 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு கொடுக்கணும். வாக்கர் பேபி வாக்கர் ஆக்சுவலி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா வாக்கரில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால நான் நார்மல் வாக்கர் போகாமல் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்னு தெரியுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய ப்ராடக்ட் தான், இங்கே காமிக்க முடியல. இது ஆக்சுவலி ஆக்டிவிட்டி வாக்கர். ஆக்டிவிட்டி வாக்கர்னா என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு மாடர்ன் நடவண்டி, அதாவது அந்த காலத்தில் வாக்கர்லாம் கிடையாது, நடவண்டி தான் யூஸ் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப ஹெல்தி. ரொம்ப என்ன சொல்கிறது, வாக்கர்லாம் விட நடவண்டி ரொம்ப காலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு டப்புன்னு காலில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் கீழே விழ மாட்டாங்க. ஸோ நடவண்டி யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்த திங்ஸ் தான் இந்த ஆக்டிவிட்டி வாக்கர். இதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் குழந்தைங்க என்கேஜிங்காக வச்சுக்கும். அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வாக்கர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங், இதை எப்படி ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணப்போ இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வந்துச்சு. பேக்கேஜிங் ஓவரால் ஓகே, ரொம்ப சேஃப்டியாக வந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நெசங்கி தான் இருந்துச்சு. நான் பேபி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட நேம் ஓலியோ. ஆக்சுவலி ஒரு ஆக்டிவிட்டி வாக்கர். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ என்னோடய அக்கா பசங்க 2 பேரும் எனக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கும் இதை இது பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இந்த வாக்கரோட ப்ரைஸ் ஐ திங்க் ஸோ 1800 கிட்டக்க வந்துச்சு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. இது மாதிரி தனித்தனியாக எல்லாமே வந்துடுது. நம்ம தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குள்ளே ஒரு கேட்லாக்கும் கொடுத்துட்றாங்க. இந்த கேட்டலாகில் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது இந்த பீசஸ் தான். ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசியில் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கலட்டுற மாதிரி இருக்கும்ல, அதனால தான். ஸோ அந்த வீல்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. நாங்கள் உட்காந்து ஒன்று அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இதை அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த யூசர் மேனுவல் பார்த்து அரேஞ்ச் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலி இதில் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது என்னென்னா குழந்தைங்கள தள்ளிட்டு போகாமல் இருக்கணும், வீரை லாக் பண்ணால் இதுக்கு லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ 3 AAA பேட்ரி போடுற மாதிரி இருந்துச்சு. அதில் உள்ள மியூசிக்லாம் வரதுக்காக வேண்டி. ஸோ அதுக்கும் தனியாக ஒரு சேஃப்டியாக குழந்தைங்க கழட்ட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்க இது பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ நாங்கள் போட்டு பார்த்தோம், என்ன ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிருந்துருக்கு. அண்ட் ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். நல்லா ஒர்க் ஆச்சு எல்லாமே. அந்த ப்ளூ கலர் லைட் எரியறது தெரிய மாட்டேங்குது வீடியோவில், பட் அது எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா செஞ்சு காமிக்கிறாங்க பாருங்கள்.
அண்ட் இது வந்து குழந்தைங்கள வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக தான். என் பையன் இது ரொம்ப ஜாலியாக விளாடுவான். அந்த மியூசிக் கேட்டாலே எங்கே இருந்தாலும் ஒடியாந்துருவான். எப்படி விளாட்றான் பாருங்கள். இது ஒரு 10 monthsலாம் அவனுக்கு நான் கொடுத்தேன். நல்லா அதுலேருந்து பிடிச்சி எந்திரிச்சு விளாட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்டிவிட்டி வாக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி வந்து 2000 பிலோ 2000 தான். பட் எனக்கு நான் இது வாங்கும்போது 1800 கிட்டக்க நான் வந்து இது வாங்கினேன். அண்ட் இது வந்து ப்ராடக்ட் வந்து 2000 கிட்டக்க நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங். இதில் லாக் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. குழந்தைங்க பேக்கில் லாக் ஆகாமல் இருக்குது. லாக் அந்த வீல்லே ஒரு லாக் ஃபெசிலிட்டி இருக்கும். நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஏன் குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க நடக்க பிடிச்சிட்டு எந்திரிச்சு நடப்பாங்க தெரியுமா, பிடிச்சிக்கிட்டே. அந்த ஸ்டேஜில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க இதை வச்சு நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. நடந்த அப்புறமும் கூட இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு காலில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னும் இதை பற்றின வீடியோஸ் போடணுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ vlogs.